everyone. இன்னைக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் எடுத்து வேக வச்சுருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரைஸும் பருப்பும் பாதி பாதி எடுத்திருக்கேன் 1 கப்புக்கு. அதுக்கு வந்து நான் கருப்பட்டி பாகு எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டி பாகை வந்து நம்ம கொதிக்க வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்துட்டு அதை வடிகட்டி நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கலாம்ங்கிறதுனால. இதில் வந்து நான் கிராம்பும் ஏலக்காவும் போட்டே கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம்பு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம இன்சுலின் ஸ்பைக்கை வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறோமா. அது மாதிரி சுகர் அப்சார்ப்ஷன் ரேட், அதாவது பேன்க்ரியாஸில் இருக்கிற ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படிங்கிற பார்ட்டில் இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் நம்மளுக்கு இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இன்சுலின் வந்து போதுமான அளவு நம்ம உடம்புல செக்ரீட் ஆனால் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகும். அப்படி அது வந்து இன்சுலின் சரியான அளவு செக்ரீட் ஆகலை அப்படின்னா டைரெக்டாக அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம பிளட்லேயே சேர்ந்துடும். அப்போ வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகலைன்னா என்னாகும், சுகரோட ஸ்பைக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட இன்சுலின் ப்ரொடக்ஷன், பிளட் சுகர் ஸ்பைக் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எபிலிட்டி கிராம்புக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற யூஜினால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அது கொஞ்சம் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கிறோம். ஏன் கருப்பட்டி ஆட் பண்ணேன் அப்படின்னா, கருப்பட்டியில் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது மித்த சுகர் ப்ராடக்ட்ஸை விட. ஸோ நான் வந்து கருப்பட்டி எடுத்துக்கிறேன். இதை இப்போ நல்லா இன்னொருக்க கொதிக்க விட்டு நல்லா இதை ஊற வச்சிடலாம். மீன்வைல் தனியாக நெய் ஆட் பண்ணி அதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி அதை இதோட சேர்த்துக்கலாம். ட்ரை திஸ் ஒன்ஸ் இன் அ வைல். ஏன்னா இதில் நம்ம நட்ஸும் சேர்த்துடுறோம், நெய் சேர்த்துருக்கோம், பருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இது நல்ல ஒரு சோர்ஸாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஆக்சுவலி நம்ம இதில் பச்சரிசி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து சிறுதானியத்தில் எதுனாலும் சேர்க்கலாம். மில்லட்ஸில் வரகு, சாமை, தெனை எதனாலும் நம்ம இதில் வந்து அரிசிக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். 1 கப் அந்த ரைஸ் பருப்பு மிக்சருக்கு வந்து நம்ம 3 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு.